Hi, welcome to Bume's World. After a long time we're going to see. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தா மெரைன் கிங்டம். இந்த விஜிபி மெரைன் கிங்டமில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கிட்ஸ்க்கும் சரி அண்ட் as well as எல்டர்ஸ்க்கும் சரி ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ அக்வா கிங்டம் ரொம்ப அழகான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. இங்கே என்ட்ரி டிக்கெட்ஸுன்னு பார்த்தோன்னாக்கா அந்த குழந்தைங்களுக்குன்னு முக்கியமாக பார்க்கும்போது அவங்களோட ஹைட் மெஷர்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹைட் மெஷர்மெண்ட்ஸை வச்சு தான் அவங்க அடல்ட்டில் டிக்கெட்ஸில் எடுக்கிறதா இல்லை அவங்களுக்கு அதை விட ஒரு ₹100 கம்மியாக எடுக்கிறதான்றதை பார்க்குறாங்க. அண்ட் இதில் வந்து நிறைய அட்ராக்டிவான 3 செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ட்ரி உள்ளே போகும்போதே அவங்க வந்து ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க. இட்ஸ் லைக் அன் ஃபுட் கோர்ட் கார்டு மாதிரி இருக்குது. அந்த ஃபுட் கோர்ட் கார்டு வச்சுட்டு நம்ம உள்ளே போயிடலாம். என்ட்ரி டிக்கெட், அதுதான் என்ட்ரி டிக்கெட். அண்ட் ஈச் பர்சன் ஒரு $650 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நார்மல் டேஸில் போனால் ரொம்ப காலியாக இருக்கும். லைக் வீக் டேஸில். வீக்கெண்டில் போனால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. இதில் வந்து யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. லைக் நம்ம உள்ளே போனால் ஸ்டிங்கி ஸ்மெல் அடிக்குமா, இல்லை வந்து கொஞ்சம் க்ளோஸ்டு ஸ்பேஸாக இருக்கே, காத்திருக்குமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும். ஸோ ஒரு இடத்துல கூட ரொம்ப ஸ்மெல்லாம் வரல. அண்ட் ஆக்சுவலி ஒரு கிட்ஸுக்கான இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கிட்ஸுக்கான ஒரு ஸ்பெஷல் ஏரியா. இதில் வந்து அவங்க ஒரு ட்ராயிங் கொடுத்துட்றாங்க. ஸோ கிட்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த அனிமல் வருதோ, லைக் எந்த க்ரியேச்சர்ஸ் வருதோ அது கூடவே நம்ம குழந்தையோட நேமையும் அதில் பின் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த டிஸ்பிளேயில் நம்ம குழந்தையோட நேம், அந்த எந்த பிக்சர் அவங்க ட்ரா பண்ணியிருக்காங்களோ அது எலிஜிபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. கம்மிங் டு தேட் பார்ட், நிறைய ஃபிஷ்ஷஸ் அண்ட் அதுக்கான ரொம்ப சுத்தமாகவும் வச்சுக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு டச் ஏரியாவும் இருக்குது. ஒரு சில ஜெல்லி ஃபிஷ்ஷஸ், ஸ்டார் ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் நம்ம டச் பண்ணிக்கலாம். ஸோ அதை போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக டச் பண்ணுறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே பார்க்கும்போது நிறைய ஃபோட்டோ செஷன்ஸ்க்காகவும் இருக்குது. இப்போ ஒரு சின்ன டனலுக்குள்ளே நடுவில் ஒரு ஸ்பேஸ், ஒரு ஆள் நிற்கிற மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம செல்ஃபீஸோ ஃபோட்டோஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லைவாக நம்ம அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே இருக்கிற மாதிரி அது ஒரு விசிபிளாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷஸுமே ரொம்ப அவங்க வந்து சுத்தமாகவும் வச்சுக்கிறாங்க. அப்பப்போ அதுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அண்டு இதில் வந்து என்னென்னா, நான் ஃபுட் கார்டு மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த என்ட்ரி டிக்கெட், அந்த என்ட்ரி கார்டு வந்து நீங்கள் ஒன்ஸ் வெளியே வந்துட்டிங்கன்னா மறுபடியும் உள்ளே என்ட்ரி கிடையாது. ஸோ உள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து ஒரு சின்ன பேண்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெளியே ஃபுட்டு எடுத்துக்கணும், வெளியே குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா தட் இஸ் நாட் அலவுட். அண்ட் குழந்தைங்களுக்கு வெறும் ஸ்நாக் அந்த மாதிரி அலோவ் பண்ணிக்கிறாங்க. அண்டு இப்போ நம்ம பெரியவங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னா வெளியவே ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். அண்டு இப்போ உள்ளே இருக்கிற சின்ன கேன்டீன் மாதிரி இருக்குது சொன்னேன் இல்லையா, அது வந்து வெறும் பேஸ்ட்ரீஸு, ஒரு மாதிரி ஸ்நாக் ஐட்டம் மட்டும்தான் அலௌடாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் லைக் அங்கே இருக்கிற ஏரியாவில் ரொம்ப ஸ்பில் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் பார்க்கும்போது எல்லா ஃபிஷ்ஷஸுமே வந்து நல்ல ஆக்டிவாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. அண்ட் நமக்கு இந்த ஃபிஷ்ஷோட நேம் தெரியலைனாலோ, இல்லை எந்த இடத்துல பார்க்க முடியும் இந்த ஃபிஷ்ஷஸை அப்படின்னு பார்த்தா கூட அங்கே நிறைய டிஸ்பிளேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு சில ஃபிஷ்ஷெலாம் வந்து இது ஃபிஷ் தானா அப்படின்ற ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குது, பட் அது வந்து ஒரு ஃபிஷ் தான். ஸோ இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நான் போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். நிறைய நம்ம நார்மலாக பார்க்குற ஃபிஷ்ஷஸை விட நிறைய நியூ ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே நிறைய இருந்துச்சு. இது பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு சில ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இது எந்தெந்த இடத்துல இருக்கும், எந்த இடத்துல இருக்கிற ஸ்பீஷீஸ் இது அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்பிளேயில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒரு போர்டாக லைக் படித்து பார்த்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இதில் வந்து நார்மலாக லாப்ஸ்டர்ஸு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ளூ
பேலாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ்ஸு அண்ட் ஸ்டார் ஃபிஷ் இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்க இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக அதை ஃபீல் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஹைலைட்டான போர்ஷன் என்ன அப்படின்னா இது தாங்க. லைக் இதில் வந்து மெர்மெய்ட் வருவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ப்ரிப்ரேஷன் டைம். இவங்க கொஞ்சம் ஆக்சிஜனை வெளியே இருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து கிட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க கூட கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் தான். இதுக்கு வந்து ஆக்சுவலி டைமிங் இருக்குது. 11 o'clock, 12 o'clock அண்ட் 3 o'clock அந்த மாதிரி டைமிங்கில் ஒரு 5 minutes 5 seconds கூட சொல்லலாம். லைக் 5 minutes or 2-3 minutes தான் அவங்க இருக்க முடியுது. அவங்க இருந்துட்டு ஒரு ரீஜனாக இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த கிளாஸ் கிட்ட குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செஷன் வச்சுருக்காங்க. இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க வர்றது அண்ட் ஆக்சிஜன் அவங்க கொஞ்சம் இன்ஹேல் பண்ணிட்டு தான் உள்ளே வராங்க. ஸோ விச் வாஸ் லைக் சேஃபாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்குது. லைக் 3 இடத்துல அந்த சீட்டிங் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் கொஞ்சம் உள்ளே போகும்போதே அந்த ரீஜனுக்குள்ளே போகும்போதே இருக்குது. அண்ட் அடுத்தது பக்கத்தில் இருக்கிற கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாமே ரொம்ப கம்போஸ்டாக தான் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப சேஃபாக இருக்காதோ அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஆக்சிஜன்ஸ்லாம் போட்டுட்டு அவங்க க்ளீன் பண்ணுறதும் பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட்டுங்க. இது வந்து ஒரு டர்னல். இந்த டர்னலில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் போகிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே நிறைய செல்ஃபீஸ் எடுத்துக்கலாம். இங்கே நிறைய ரீல்ஸும் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்பாட் லைட்டிங்கான பிளேஸ் இது. ஸோ இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. போகிறதுக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இங்கே வந்து க்ளீன் பண்ணுறத நாங்கள் பார்த்தோம். ஸோ நல்லா சேஃபாக தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கங்கே இருக்கிற பைப் லைன்ஸை கூட அவங்க க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இன்ட்ராக்ஷன் செக்ஷனும் வச்சுருந்தாங்க. விச் இஸ் லைக் எந்தெந்த இடத்துல ஃபிஷ் வந்து ரொம்ப பாப்புலர், நம்ம இந்தியாவோட நேஷ்னல் ஃபிஷ் எது அப்படிங்கிறதெல்லாம் கூட கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்களும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ராக்ஷனும் ப்ளஸ் நாலேஜபிளான ஒரு செஷனாக தான் இருந்துச்சு அந்த செஷன்ஸ். ஸோ நிறைய ஃபிஷ்ஷை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம சாப்பிட்ற ஃபிஷ்ஷஸ் கூட நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோலலாம் வந்து ஒரு பெரிய ஃபிஷ்ஷு கீழே ஒரு சின்ன ஃபிஷ் போயிட்டே இருக்கும். நாங்கள் அதை ஃபஸ்ட்டு நினச்சோம் அது வந்து ஒரு பேபி ஃபிஷ், அதை ஒரு மதர் ஃபிஷ் கூட போயிட்டுருக்குன்னு நினச்சோம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. அது வந்து ஒரு பெரிய ஃபிஷ். இந்த சின்ன ஃபிஷ்ஷை வந்து நிறைய ஃபிஷ் அட்டாக் பண்ணுமா. ஸோ ரொம்ப பெரிய ஃபிஷ் கூட இருக்கிறதுல அந்த சின்ன ஃபிஷ் கூடவே போயிட்டுருக்குமா. ஸோ அதுக்கும் இதுக்கும் ரிலேஷன் கிடையாது. பட் திஸ் இஸ் த ப்ராசஸ். இப்படி தான் அக்வாவில் இருப்பாங்க அப்படின்னு அந்த ஃபிஷ்ஷோட நேச்சரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. சின்ஸ் இது ஓஷன்லேயும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது. நாங்கள் போனது கிட்ஸும் என்ஜாய் பண்ணுறாங்க, ஆஸ் வெல் அஸ் நமக்குமே நிறைய விஷயம் தெரியுது அப்படின்னா தட் இஸ் வெரி ஃபைன் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. இதுதான் அந்த டர்னல் ஃபுல்லாக ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப விசிபிளாக எடுக்கணுன்றதுக்காகவே நான் இதை எடுத்தேன். ஒரு ஸ்டோன் மாதிரிலாம் இருக்குது, ஆனால் அது ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. அது ஃபிஷ்ஷு தான், அப்படி தான் இருக்குது. இந்த ஃபிஷ் தான் நான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை சேனல். ஸோ இனிமேல் நிறையா அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஸோ ஸ்டே டியூன். பாய்.